திருவருளையும் வணங்கி குருவருளின் திருவருளின் துணை கொண்டு நாம் இந்த தசகாரியம் என்னும் 10 காரியங்களை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். நமது சிவ சண்முகம் ஐயா அவர்களின் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன். அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்கிறேன். நமது அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் திருச்சபையையும் வணங்குகிறேன். காப்புச்செயல். ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு களியார வருமானை கடல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. அரசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரை பொறா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே. உரையுணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இன்று நாம் தசகாரியம் என்னும் ஞான செய்தியை சிந்திக்க இருக்கிறோம். அதாவது தசகாரியம்னா என்ன அப்படின்ட்டு பயந்துக்க வேண்டாம். எல்லாம் நம்ம ஆசிரியர் சொன்ன செய்திகள் தான். அப்போது சாத்திரம் நம்ம 14 மெய்கண்ட சாத்திர நூல்களை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சாத்திரம் என்பது என்ன அப்படின்னா, இன்னதற்கு இன்னதுதான் பொருள் என்று சாஸ்வதிப்பது, அதுதான் சாத்திரம். அப்போ இது ஞான செய்திகள். தசகாரியத்தில் நம்ம 10 செயல்பாடுகள். தசம் என்றால் 10, காரியம் என்றால் செயல். அப்போ 10 செயல்பாடுகளை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். இப்போது தசகாரியம் சுத்த நிலையில் நடக்கக்கூடியது. இது தசகாரியம் சொல்லும் நூல்கள் நிறைய இருக்கின்றன. இப்போது நம்ம அதில் ஒரு சில நூல்களை சிந்திக்கலாம். இப்போது ஞான செய்திகள் நமக்கு நலம் தரக்கூடியவை. அப்போது உடலுக்கா உயிருக்கா என்றால் உயிருக்கு நலம் தரக்கூடிய ஞான செய்திகள் நூல்கள், அதான் மெய்கண்ட சாத்திர நூல்கள் 14. இப்போது தசகாரியம் சொல்லும் நூல்கள் சிவஞான போதம், சிவப்பிரகாசம், உண்மை விளக்கம், பஞ்சாக்கர பகரோடை, அடுத்து உண்மை நெறி விளக்கம், ஒரு பண்டார சாத்திரம். பண்டார சாத்திரத்தில் 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க தசகாரியம். ஸ்ரீ அம்பலவான தேசிகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தேசிகர், ஸ்ரீ சுவாமிநாத தேசிகர், பின் வேலப்ப தேசிகரும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இது உயிரின் அறிவில் நடக்கக்கூடிய 10 செயல்பாடுகள். உயிரின் அறிவில் நடக்கக்கூடிய 10 செயல்பாடுகள், அதான் தச காரியம். நம்ம முன்னாடியே பார்த்தோம். தசம் என்றால் 10, காரியம் என்றால் செயல். ஒவ்வொரு நூல்லையும் அதாவது 10ஆ சொல்லியிருக்கிறாங்க தசகாரியத்தை, 2ஆ சொல்லியிருக்கிறாங்க, 3ஆ சொல்லியிருக்கிறாங்க, 4ஆ சொல்லியிருக்கிறாங்க, 5ஆ சொல்லியிருக்கிறாங்க, 7ஆ சொல்லியிருக்கிறாங்க, 10ஆ சொல்லியிருக்கிறாங்க, 30ஆவும் சொல்லியிருக்கிறாங்க, விரித்து 32ஆவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 10 மட்டும் இப்போ பார்க்கலாம். இப்போ ஐயா சண்முகம் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம சிவபூசை செய்வது
சிவ பூசையில் வந்து தசகாரியம் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்குள்ளும் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. இப்போ யகாரத்தில் தசகாரியம் நிகழ்ந்து சிகாரத்தில் ஒடுங்குவதற்குத்தான் நாம் பூசை செய்கிறோம். அதாவது இந்த யகாரத்தில் ஆன்மாவில் தசகாரியம் நிகழ்ந்து சிகாரத்தில் ஒடுங்குவதற்குத்தான், சிவத்தில் ஒடுங்குவதற்குத்தான் நாம் பூசை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் நம்ம கோயிலுக்கு முதல்ல போகும்போது நகாரத்தையும் மகாரத்தையும் கழற்றி விட்டு தான் செல்ல வேண்டும். அங்கே கோயிலில் பலிபீடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பலிபீடத்திலேயும் நம்ம நகாரத்தையும் மகாரத்தையும் அங்கே கழற்றி விட்டு தான் செல்ல வேண்டும். இப்போ கோயிலுக்குள்ளே போய் முதல்ல 5 பிரகாரத்தையும் சுற்றுவது, அதாவது ஆவரண பூசை அதற்கு பெயர். ஆவரணம் என்றால் சுற்று அல்லது பிரகாரம் என்று பொருள். அப்போ 5 பிரகாரத்தையும் சுற்றுவது, நமது 5 சட்டைகளை கலற்றுவது. அதனால் முதல்ல கோயிலில் போய் முதல்ல 5 பிரகாரத்தையும் சுற்றி விட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறோம். அப்போ அங்கே கர்ப்ப கிரகத்தில் அப்போ எப்படி நம்ம நிற்கணும்னு சொல்கிறார் ஐயா. அதாவது நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நிற்க வேண்டும். அதாவது யகாரம் சிகாரம் இந்த 2 தான் இருக்கணும். நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நிற்க வேண்டும். இப்போ கோவிலில் சாமி நம்ம கர்ப்ப கிரகத்தில் நம்மளுக்கு சாமி மட்டும்தான் தெரியணும், வேறு எதுவும் தெரியக்கூடாது. அப்படி நிற்க வேண்டும்னு சொல்கிறாரு. அதாவது பூசை என்றால் பூ என்றால் மலர்தல், சை என்றால் நீக்கம். அப்போது பாச நீக்கம் சிவப்பேறு. பூசை என்பது பூ என்றால் மலர்தல், சை என்பது நீக்கம். அப்போ பாச நீக்கமும் சிவப்பேரும் இதை கூறுவதுதான் பூசை. இப்போ தசகாரியம் நிறைய நூல்களில் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம். சிவஞான போதம், சிவப்பிரகாசம், உண்மை விளக்கம், அடுத்து பஞ்சாக்கர பகரோடை, உண்மை நெறி விளக்கம் அப்படின்லாம் பார்த்தோம். அடுத்து 5 எழுத்துலேயும் தசகாரியம் சொல்லியிருக்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஐயா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். அதாவது பொதுவாய் அறிதலை ரூபம் என்கிறோம், ஐயமாய் அறிதலை தரிசனம் என்கிறோம், தெளிவாய் அறிதலை சுத்தி என்கிறோம். அதாவது இப்போ ஒரு உருவமாக இருக்குதுமா, அப்போ அது என்னன்னே நம்மளுக்கு தெரியலை, ஒரு உருவம் மட்டும் இருக்குது, அப்போ அது பொதுவாக அறிகிறோம், இன்னதுன்னு அறியலை, அப்போ அதுதான் ரூபம். அடுத்து ஐயம், அப்போ வந்து அது ஒரு கயிறா பாம்பா 2 ஐயம் அறிகிறோம்ல. முதல்ல உருவம் என்பது பொதுவாய் அறிவது, அப்போ அங்கே ஐயம் வரல, அது என்னன்னே தெரியல, அப்போ அது உருவம் மட்டும்தான். இப்போ வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது, அப்போ கயிறாக இருக்குமோ பாம்பாக இருக்குமோ அப்படின்னு ஐயம் வருது. அப்போ அது ஐயம் வருவது அதுதான் தரிசனம். அடுத்து கொஞ்சம் அருகில் சென்று அதை பார்க்குறோம், அது கயிறா பாம்பா அப்படின்னு பார்க்குறோம், அது இல்லை பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்னு தெளிவாய் காண்பது தான் சுத்தி. அப்போ பொதுவாய் உருவத்தை அறிவது ரூபம், அடுத்து ஐயமாய் அறிவது தரிசனம், அடுத்து தெளிவாய் அறிவது சுத்தி. இப்போ இதை வந்து நம்ம தத்துவங்களை வச்சு பார்க்க இருக்கிறோம். இப்போ ஆன்மா பாசத்தோடு கூடி இருக்கும்போது எவ்வாறு இருக்கும் என்று அறிவது ரூபம். ஆன்மா பாசத்தோடு கூடி இருக்கும்போது எவ்வாறு இருக்கும் என்று அறிவது ரூபம். அடுத்து தரிசனம் சுத்தி என்று 3 நிலை இருக்கிறது.
இப்போது ஒரு இருட்டில் விளக்கு இருக்குது. இப்போ அது இருட்டில் விளக்க வச்சு பார்த்தா நம்மளுக்கு சரியாக விளங்காது. அதே இது சூரிய ஒளி வந்த பிறகு நம்ம பார்த்தோம்னா தெளிவாக இருக்கிறோம். அப்போ தரிசனம் என்பது இருட்டில் விளக்கு, ஐயமாக தான் தெரியும். ஏன்னா அங்கே விளக்கும் இருக்குது, இருட்டும் இருக்குது, அது தெளிவாக தெரியாது. அடுத்து சூரிய ஒளியில் பார்ப்பது தான் தெளிவு காட்சி, அதுதான் சுத்தி. இப்போ இங்கே சூரியன் தான் சிவம். சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். சிவத்தை சொல்கிறப்போ 4ஆக சொல்கிறோம். இந்த தத்துவத்தையும் ஆன்மாவையும் சொல்கிறப்போ 3ஆக சொல்கிறோம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அடுத்து ஆன்மாவை ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தின்னு சொல்கிறோம். சிவத்தை சொல்லும்போது சிவரூபம், சிவ தரிசனம், சிவத்திற்கு சுத்தி கிடையாது, அதனால் சிவயோகம், சிவபோகம் என்று 4ஆக சொல்கிறோம். சிவபோகத்தை ஆன்ம லாபம்னு சொல்லலாம். அப்போ மொத்தம் 10 நிலைகள். இப்போ சிவத்திற்கு சுத்தி சொல்லக்கூடாது. சுத்தி என்பதெல்லாம் பாசத்திற்கு தான். இப்போ சிவம் உறவு அப்படின்னு தெரிந்த பின் நம்ம என்ன செய்யணும்? சிவத்தோட கூடணும். அது கூடுவது, சைவத்தில் கூடுவது தான் யோகம். உறவு என்ற பொருளில் கூடுவது. நமக்கு உறவு யாரு? சிவபெருமான். பகை பொருள், இந்த பாசங்கள் தான் பகை பொருள். அப்போ உறவு என்று தெரிந்த பின் சிவத்தோடு கூடுவது தான் யோகம். அப்போ அந்த கூடுவதால் ஏற்படுகிற அனுபவம், அதுதான் போகம். சரி, இப்போ அனுபவம் யோகத்தால் வருவது தான் அனுபவம், அதைத்தான் போகம்னு சொல்கிறோம். இப்போ அனுபவிக்க வேண்டிய பொருளோடு கூடியதால் வருவது தான் இல்லை. அதாவது போகம்தான் அனுபவிக்க வேண்டிய பொருளோடு கூடுவது யோகம், யோகத்தால் வருவது போகம். இப்போது கூடுவது அது உலகமோ சிவமோ. நம்ம பெத்த நிலையில் உலகத்தோடு இருக்கிறோம், முக்தி நிலையில் சிவத்தோடு கூடியிருக்கிறோம். அப்போ ஒரு பொருளை பார்த்தால் போகம் வருமா? வராது. அப்போ அந்த பொருளில் அழிந்தினால், அனுபவித்தால் தான் நமக்கு போகம் வரும். இப்போ ஒரு பழம் இருக்குதுன்னா நீங்கள் அதை சுவைச்சு சாப்பிட்டா தானே உங்களுக்கு அதில் அனுபவம் வரும், அந்த பழம் சுவையாக இருக்குதா இல்லையா என்று. அது மாதிரி தான் அனுபவிக்கணும், அனுபவித்தால்தான் போகம் வரும். அப்போ நுகர்பொருள், நுகர்வோனோடு கூடுதல் தான் யோகம். நுகர்பொருள் என்பது இந்த ஆன்மா, நுகர்வோன் சிவம். இப்போ கூடிய பின் நுகர்ச்சி. அப்போ உணர்தல், நீங்குதல், கூடுதல், அனுபவித்தல், இவைதான் தசகாரியத்தில் நடக்கிறது. அப்போ எவற்றை உணர்தல், எவற்றிலிருந்து நீங்குதல், எதை கூடுதல், எதனை அனுபவித்தல், இந்த 4 கேள்வி இருக்குது. இப்போ உணர்தல், உணர்தல் என்பது ரூபம். நீங்குதல் என்பது சுத்தி, கூடுதல் என்பது யோகம், அனுபவித்தல் என்பது போகம். அதாவது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை, அது 4ஆவும் தசகாரியத்தில் சொல்லலாம். 4 நிலைகளில் சொல்வது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். பஞ்சாக்கர பகரோடையில் 5ஆக சொல்கிறது. பஞ்சாக்கர பகரோடை அவத்தையில் வச்சு சொல்லுவாங்க, 5 அவத்தையில் வச்சு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்க்க இருக்கிறோம். அதாவது ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த 10 நிலைகளில் எல்லா நிலைகளும் தள்ள வேண்டியது தான். சிவபோகம் ஒன்று மட்டுமே நாம் தசகாரியத்தில் கொள்ள வேண்டியது, மற்றவை எல்லாம் தள்ள வேண்டியது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி இதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு நூல்லையும் எப்படி சொல்லியிருக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் நம்ம. முதல் முறையாக எடுக்கிறதுனால கொஞ்சம் தாமதம் ஆகுது, மன்னிக்கணும். திருச்சிற்றம்பலம். ஐயா காலையில் பாடம் எடுத்தது எல்லா தசகாரியம் அதுலேயும் வருது. ஐயா எனக்கு கொஞ்சம் சுலபமாக்கிட்டாரு பாடத்தை. நம்ம பார்த்தோம் பொதுவாக அறிவது ரூபம்னு பார்த்தோம், அடுத்து ஐயமாய் அறிவது தரிசனம்னு பார்த்தோம், தெளிவாய் அறிவது சுத்தின்னு பார்த்துருக்குறோம். இப்போ இங்கே முதல் நிலை தசகாரியத்தில் 10ல் முதல் நிலை வந்து தத்துவ ரூபம். தத்துவ ரூபம் அப்படிங்கிறது பொதுவாக அறிவது. ரூபம் வருது இல்லையா, அதனால் பொதுவாக அறிவது. அதாவது ஒரு பொருள் இருக்கிறது, அது என்ன பொருள்னு தெரியவில்லை, அப்போ வேறுபாடு இல்லாமல் அறிவது தான் தத்துவ ரூபம். இப்போ இதை தத்துவத்தில் வச்சு சொல்கிறப்போ இது கால தத்துவம், வித்யா தத்துவத்தில் தான் வருகிறது. இப்போ இது வந்து அறிவில் நிகழ்வது, அறிவில் நிகழ்வது. அப்போது உடம்பின் உள்ளும் புறமும் உள்ள கருவிகளின் தன்மையையும் உடம்பின் தன்மையையும் உலகின் தன்மையையும் உணர்தல், அதான் தத்துவ ரூபம். அடுத்து இந்த 36 தத்துவங்கள், அந்த 36 தத்துவங்களையும் நம்ம ஆசிரியருடைய உபதேசத்தை கேட்டும் நூல்களை பயின்றும் அந்த 36 தத்துவங்களின் இயல்பை பொதுவாக அறிந்து கொள்ளுதல் தான் தத்துவ ரூபம். பொதுவாக அறிந்து கொள்ளுதல். அடுத்து இந்த உயிர் எப்படி நிற்கிதுன்னா தத்துவ ரூபத்தில் தத்துவங்கள் உயிரே எனும்படி ஒன்றாய் நிற்குது. இந்த தத்துவங்கள் தான் நாம அப்படின்னு நிற்கிறோம், அந்த நிலை தான் தத்துவ ரூபம். அதாவது பொதுவாக அறிவது தத்துவ ரூபம். அடுத்து தத்துவ தரிசனம், அது ஐயமாக அறிவது. இப்போ நம்ம பொதுவாக அறிஞ்சிருக்கிறோம் ஒரு பொருளை, இப்போ இந்த பொருளா அந்த பொருளா என்று ஐயமாக அறிவது தத்துவ தரிசனம். அப்போ நூல்களில் தத்துவங்களை பற்றி சொல்லி இருப்பது பொருந்துமா பொருந்தாதா என்று ஆராய்தல், அதான் தத்துவ தரிசனம். அப்படி ஆராயும் போது அதுலேயும் 2 வகையான உணர்வு நமக்கு தோன்றுகிறது. பொருந்தும் பொருந்தாது அப்படின்னும் 2 நிலை. அதான் தரிசனம் என்றாலே ஐயம்தான். இப்போது கருவியல் எல்லாம் எதற்கு இருக்குது? நமக்கு கருவியெல்லாம் அறிவு விளங்குவதற்கு தான் உதவும். கருவியல் எல்லாம் அறிவு விளங்குவதற்கு உதவுபவை. அது அறிவு விளங்குவதற்கு உதவுபவை தான். ஆயினும் கருவியல் வந்து சடம்தான். சடம் என்று உணர்தல் தான் தத்துவ தரிசனம். கருவிகள் அறிவை விளக்குபவை தான், அறிவை விளக்குவதற்கு உதவுபவை. அறிவை விளக்காது, விளக்குவதற்கு உதவுபவை. ஆனாலும் அந்த கருவிகள் சடம் என்று உணர்தல் தான் தத்துவ தரிசனம். அதான் இங்கே ஐயமா நிற்பதனால அங்கே என்ன சொன்னோம்? தத்துவங்கள் தான் உயிரே, இந்த உடம்பு தான் உயிர்னு நம்ம ஒன்றாய் நிற்பது, அதுதான் தத்துவ ரூபம்னு சொன்னோம். இங்கே ஒன்றாயும் வேறாயும் நிற்றல் தான் தத்துவ தரிசனம். இப்போதான் நம்ம உபதேசம், ஆசிரியருடைய உபதேசம் நூல்களை பற்றி அதை ஆராய்ந்திருக்கிறோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு ஐயம் வருது. அப்போ பொருந்துமா இது பொருந்தாதா என்ற ஐய நிலை, அது தத்துவ தரிசனம். இது வந்து ஆன்ம ரூபத்தில் தான் தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் 2ம் உடன் நிகழ்ச்சி. ஆன்ம ரூபத்தில் தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் 2ம் உடல் நிகழும். இது சிவஞான போதத்தில் வந்து 7ஆம் நூற்பா, ஆன்ம ரூபம் உணர்த்துவது. சாதிக்கும் அதிகாரி ஆன்மா என்பது அறிவது. இது 7ஆம் நூற்பாவில் ஆன்ம ரூபம் உணர்த்துவது சிவஞான போதத்தில். அப்போ ஆன்ம ரூபத்தில் தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் 2ம் உடன் நிகழும். அடுத்து தத்துவ சுத்தி.
அது தெளிவு காட்சி. இன்ன பொருள் என்று தெளிவாக அறிவது. இப்போ அங்கே தத்துவ ரூபத்தில் பொதுவாக அறிஞ்சோம், அது என்ன பொருள்னு தெரியல, பொதுவாக அறிந்தோம், ரூபத்தை மட்டும் அறிந்தோம். அடுத்து தத்துவ தரிசனத்தில் ஐயமாக இதுவா அதுவா என்று, அந்த கயிறா பாம்பா என்று அறிவது தரிசனம். இப்போது இங்கே தெளிவு காட்சி தத்துவ சுத்தியில் இல்லை, அது பாம்பு இல்லை கயிறு தான் என்று தெளிவாக அறிவது, அந்த பொருளை தெளிவாக அறிவது தத்துவ சுத்தி. அதாவது நூல்களில் சொல்லியவாறு தத்துவங்கள் யாவும் அறிவற்ற சடப்பொருள்களே, இந்த கருவிகள்லாம் சடப்பொருள்கள் தான் என்பதும், கருவிகள் நாம் அல்ல என்பதும் அனுபவமாக விளங்கும் அந்த நிலை தான் தத்துவ சுத்தி. அப்போ இப்படி தெளிவாக அறிந்த பயன், தெளிவு காட்சியின் பயன்தான் தத்துவ கூட்டங்களின் சார்பிலிருந்து நீங்குதல். இந்நிலை தான் தத்துவ சுத்தி எனப்படும். அதாவது மயக்கம் நீங்குவது தான் தத்துவ சுத்தி. அப்போ தத்துவத்திலிருந்து நாம் வேறாய் நீங்குதல். இப்போது நம்ம சிவபெருமான் குருவா வர்றாரு, அப்போ அவர் ஞானத்தை உபதேசிப்பதற்காக அவர் குரு வடிவம் தாங்கி வர்றாரு. அப்போ அதை கேட்டு சிந்தித்து தெளிவது. அப்போ தெளிவு காட்சினால்தான் சுத்தி ஏற்படும். அப்போ அதுதான் தத்துவ சுத்தி உண்டாகிறதுங்க. உண்மை நிலையை அறிவது, அது 8ஆம் நூற்பாவில் சொல்கிறாரு, விட்டு என்று சொல்கிறாரு. அப்போது இது கருவிகள் நாம் அல்ல, அது சடம். அது அறிவை விளக்குவதற்கு உதவும், இருந்தாலும் அது சடம், அது நாம் அல்ல என்று நீங்குவது தான் சுத்தி. உண்மை நிலையை அறிவது, தத்துவ சுத்தி என்பது உண்மை நிலையை அறிவது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேம்மா. தத்துவ ரூபம் பொதுவாக அறிவது, அதாவது பெயர் குணம் முதலியவையெல்லாம் தோன்றாத பொது காட்சி, பொறிகளின் வாயிலாக நிகழ்கின்ற காட்சி. அது என்ன பொருள் என்று தெரியவில்லை, வேறுபாடு இல்லாமல் அறிவது. இது கால தத்துவம், வித்யா தத்துவத்தில் தான் வருகிறது. அறிவில் நிகழ்வது, அதாவது ஆசிரியரின் உபதேசத்தை கேட்டும் நூல்களை பயின்றும் இந்த 36 தத்துவங்களின் இயல்பை பொதுவாக அறிந்து கொள்ளுதல் தத்துவ ரூபம். பொருளை சொன்னோம், அதாவது பொருளை பொதுவாக அறிவதுன்னு சொன்னோம். இங்கே தத்துவத்திலையும் என்ன சொல்கிறோம், 36 தத்துவங்களையும் பொதுவாக அறிவது என்று சொல்கிறோம். தத்துவத்தை வைத்து சொல்கிறோம். அப்போ கருவிகளின் தன்மை, உடம்பின் தன்மை, உலகின் தன்மை எல்லாம் உணர்தல், பொதுவாக உணர்தல், அதுதான் தத்துவ ரூபம். பொதுவாக அறிவது தத்துவ ரூபம். அடுத்து தத்துவ தரிசனம் எப்படி பார்த்தோம், ஐயம்னு பார்த்தோம். அதாவது இந்த பொருளா அந்த பொருளா என்ற ஐயம் இருக்கும் தரிசனத்தில், தத்துவ தரிசனத்தில். அப்போ நூல்களில் தத்துவங்களை பற்றி சொல்லி இருப்பது, இப்போ நூல்லெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதில் தத்துவங்களை பற்றி சொல்லி இருப்பதை நம்ம ஆராய்ந்து, இதெல்லாம் சரியா சரியில்லையா, பொருந்துமா பொருந்தாதா என்று ஆராய்தல், ஆராய்ச்சி அறிவு. நம்ம அடுத்துதான் அனுபவ அறிவு. இது பொது அதிகாரத்தில் வரும், ஆராய்ச்சி அறிவு. அப்போ 2 வகையான நம்மளுக்கு ஐயம் வருது, இது பொருந்துமா பொருந்தாதா என்று. இப்போ கருவிகள் எல்லாம் அறிவு விளங்குவதற்கு உதவுபவை, ஆயினும் அவை சடப்பொருள்கள் என்று உணர்தல், அவை சடம் என்று உணர்தல் தான் தத்துவ தரிசனம். இப்போ தத்துவங்கள் ஒன்றாயும் வேறாயும் நிற்றல். இது ஆன்ம ரூபத்தில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், இந்த 2ம் உடன் நிகழும். சிவஞான போதத்தில் 7ஆம் நூற்பாவில் இந்த ஆன்ம ரூபம் உணர்த்துவது சொல்லியிருக்கிறாங்க. தத்துவ சுத்தி, தெளிவு காட்சி, அதாவது பொருள் என்ன பொருள் என்று தெளிவாக அறிவது, அதுதான் தத்துவ சுத்தி, தெளிவு காட்சி. அப்போ நூல்களில் சொல்லியவாறு தத்துவங்கள் யாவும் அறிவற்ற சடப்பொருள்களே என்பதும், கருவிகள் நாம் அல்ல என்பதும் அனுபவமாக விளங்கும் நிலை. இப்போ அந்த தெளிவின் பயனாக தத்துவ கூட்டங்களின் சார்பு நீங்குகிறது. இந்நிலையே தத்துவ சுத்தி, அதாவது மயக்கம் நீங்குவது, அந்த ஐயம் நீங்குவது தத்துவ சுத்தி.
அடுத்து ஆன்ம ரூபம் பார்க்கலாம். தனது அறிவு, இச்சை, செயல் ஆகியவை, அதாவது மாயை மற்றும் கண்ம வினைக்கு உட்பட்டவை. நம்ம என்ன வினை செஞ்சுருக்கிறோமோ அதுக்கு தக்கனதான் நமக்கு வினைப்பயனாக இந்த உடல் எல்லாம் கொடுக்குறாரு பெருமான். அப்போ அறிவு இச்சை செயலும் அது மாதிரி தான் இருக்கும். அந்த மாய கண்மங்களுக்கு ஏற்றவாறு தான் நமது அறிவு இச்சை செயலும் செயல்படும். அதை உணர்தல். நான் உடலோ மனமோ ஐம்பொறிகளோ அல்ல, இவற்றிற்கு வேறான ஒருவன் என்பதை தெரிந்து கொள்வது. பாசங்களிலிருந்து நீங்க நினைப்பது. நாம் கருவிகளின் வேறான அறிவு பொருள். கருவிகள் எல்லாம் நம்மால் அனுபவிக்கப்படுபவை என உணர்தல். அதான் ஆன்ம ரூபம். அதாவது மாயை மற்றும் கண்மம் வினைக்கு உட்பட்டவை. அதாவது நம்ம இந்த உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்பதான் நமக்கு வினை பயனாக இந்த உடலும் பெருமானால் கொடுக்கப்படுபவை. அடுத்து அறிவு இச்சை செயல்களும் நம்ம வினை பயனுக்கு ஏற்றவாறு தான் செயல்படும். இப்போ நாம் அதாவது உணர்வது, நான் உடலோ மனமோ ஐம்பறிகளோ அல்ல, இந்த கருவிகளுக்கு வேறான ஒருவன் என்பதை தெரிந்து கொள்வது. பாசங்களில் இருந்து நாம் கருவிகளின் வேறான அறிவிப்பொருள். சிவசிவா. பாசங்களில் இருந்து நீங்க நினைப்பது நாம் கருவிகளின் வேறான அறிவிப்பொருள். அந்த கருவிகள் நம்மால் அனுபவிக்கப்படுபவை என உணர்தல் தான் ஆன்ம ரூபம். இப்போ தத்துவங்கள் நாம் அல்ல, ஆன்மா வேறு என்பதையும் அதன் இயல்புகளையும் நூல்களில் சொல்லியவாறு அறிந்து கொள்ளுதல், அதுவே ஆன்ம ரூபம் எனப்படும். இப்போ மாயையின் காரியமான கருவிகள் நாம் அல்ல, அவற்றிற்கு வேறான அறிவிப்பொருள் என்பதை உணர்தல், அதான் ஆன்ம ரூபம். ரூபத்தை தரிசிப்பதே ஆன்ம ரூபம். அடுத்து ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனத்தில் என்ன உணர்றோம் அப்படின்னா, இப்போ நான் அறிவுடைய பொருளா இல்லையா அப்படின்னு. அதாவது முதல்வன் அருள் இன்றி தனக்கென ஒரு செயலும் இல்லை. தன் நிலைமையை உணர்வது ஆன்ம தரிசனம் என்பது. முதல்வன் அருள் இன்றி தனக்கென ஒரு செயலும் இல்லை என்று தன் நிலைமையை உணர்வது ஆன்ம தரிசனம். இது 8ஆம் நூற்பாவில் அந்நியமின்றி என்பதன் மூலம் நம்ம ஆன்ம தரிசனத்தை உணர்றோம். அதாவது சத்து அசத்து ரெண்டும் இருக்குது. இப்போது சத்து அசத்தை சாராது, திருவருட்பயன் 17வது பாட்டு. அசத்து அறியாது அங்கன் இவை உய்த்தல் சதசத்தாம் உயிர். அப்போ இரண்டையும் அனுபவிக்கிற பொருள் எது? சத்து அசத்தை சாராது. சத்துக்கு அது அசத்தை அறிய வேண்டியதில்லை, அசத்துக்கு அறிவே இல்லை, அதுவும் அறியாது. அப்போது இந்த உயிர் தான் இரண்டையும் அறியும் அறிவுடையது உயிர். அந்த இரண்டையும் அனுபவிக்கக்கூடிய உரிமை உடையதும் இந்த உயிர் தான், ஆன்மா தான். இப்போ அதனால் சதசத்துங்கிறோம். அது சதசத்துனாலும் நம்ம ஆன்மா சத்து பொருள் தான். பெருமானையும் அறியும், இந்த அசத்து பொருள்களையும் அறியும். இந்த ஆன்மா இரண்டையும் அறியும். இந்த ஆன்ம தரிசனம் இப்போ நான் வரிசையை சொல்லிட்டு வரேன், ஆனால் இந்த வரிசையை இப்படி நிகழாது. அதை இதை முதல்ல வரிசையை சொல்லிவிட்டு அப்புறமா அதை சொல்கிறேன். தொடர்ந்து இப்படி தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி இவ்வாறெல்லாம் நிகழாது. 10 நிலையிலும் மாறி தான் நிகழும். அப்போ அது எதில் எது நிகழுதுன்னு இதை சொல்லின பிறகு பார்க்கலாம். இப்போது சிவரூபத்தில் தான் ஆன்ம தரிசனம். அப்போ சிவரூபம் அப்படிங்கிறது சிவபெருமான் குரு வடிவம் தாங்கி வருவது, குருவாய் வருவது, மானிட சட்டை தாங்கி குருவாய் வருவது தான் சிவரூபம். சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம். அப்போ கருவிகளும் உடலும் உலகும் நமக்கு பகை
அவை துன்ப காரணங்கள் எனவும் நாம் அறிவு பொருளாகிய சிவத்தையே நுகர வேண்டும், அதுதான் நமது இயல்பு என உணர்தல், அதுவே ஆன்ம தரிசனம். அதாவது கருவிகளும் உடலும் இந்த உலகம் நமக்கு பகை. ஏன்னா அது நிலையற்ற பொருள். நிலையற்ற பொருள்லாம் நமக்கு பகை. நிலையான பொருள் சிவபெருமான் தான். அப்போ இந்த கருவிகள்லாம் நமக்கு பகை, துன்ப காரணங்கள் எனவும் அறிவு பொருளாகிய சிவத்தையே நுகர வேண்டும், சிவத்தையே சார வேண்டும் என உணர்வது. ஏன் சிவத்தை நுகர்வது தான் நமது இயல்பு, இந்த ஆன்மாவுக்கு இயல்பு என உணர்தல், அதுதான் ஆன்ம தரிசனம். இப்போ நான் தத்துவத்தின் வேறானவன் அப்படிங்கிறத 7ஆம் நூற்பாவில் பார்த்தோம், ஆன்ம ரூபத்தில் பார்த்தோம். இப்போது இங்கே என்ன ஆன்ம தரிசனம்னா தன்னை தரிசித்தல், தானே காண்பது, தன்னை தரிசிப்பது தான் ஆன்ம தரிசனம். அதாவது கருவிகள் சடம் என உணர்ந்து விடுபட்டு நிற்பது. சரி, இப்போ தன் அறிவு தானாக இயங்கவில்லை. அதாவது இந்த உயிர்களுடைய அறிவு நமக்கு சுதந்திரமான அறிவு கிடையாது. அதனால் நம்ம சுதந்திரமாக நம்ம அந்த அறிவு பெருமான் தான் அறிவிக்க தான் அறியும். இந்த உயிர்கள் பெருமான் அறிவிக்க தான் அறியும். அப்போ இறைவனின் திருவருளால் மட்டுமே இயங்குகிறது என்பதை தெளிவாக உணர்வது தான் இந்த ஆன்ம தரிசனம். பாசங்களிலிருந்து நீங்கி சிவத்தை நோக்கி, அதாவது சிவத்தை சார முயற்சிப்பது, அதான் ஆன்ம தரிசனம். உயிர் தத்துவங்களைப் போல சடம் அல்ல, அறிவு பொருள். ஆயினும் தானாக அறியும் அறிவு அதற்கு இல்லை. தத்துவங்களைப் போல அது சடம் அல்ல, அறிவு பொருள் தான் உயிர். ஆயினும் தானாக அறியும் அறிவு அதற்கு இல்லை, சுதந்திரமான அறிவு இல்லை. பெருமான் அறிவிக்க தான் அறியும். அப்போ திருவருள் உடனின்று அறிவிக்கவே அறியும் என்பதும், ஆன்மாவின் அறிவும் செயலும் அருள்வழி நிற்றற்கு உரியவை. ஆன்மாவின் அறிவும் செயலும் அருள்வழி நிற்றற்கு உரியவை என்பதும் விளங்கும். இந்த நிலை தான் ஆன்ம தரிசனம். இங்கே நானும் சிவனும் என நிற்றல், இரட்டுற காண்டல் நிலை தான் இங்கேயும். அதாவது முதல்ல நான் மட்டும் இருப்போம், அடுத்து நானும் அவனும் அப்படின்னு இருப்போம். சிவரூபத்தில் ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும் நிகழ்கின்றன. 8ஆம் நூற்பாவில் தான் சிவரூபம். 8ஆம் நூற்பாவில் சிவரூபத்தில் ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும் நிகழ்கின்றன. இப்போது தத்துவ தரிசனம் பார்த்துருக்குறோம். அடுத்து சிவசிவா ஆன்ம தரிசனம் பார்த்துருக்குறோம். அடுத்து ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தின்னா தெளிவு காட்சி. அப்போ இங்கே உடம்பு கருவிகளும் ஆகிய தத்துவ கூட்டங்கள் தான் அல்ல. அதாவது சிவரூபத்தில் தான் ஆன்ம தரிசனம் பார்த்தோம். அப்போ அங்கே பெருமான் குருவடிவாக வர்றாரு. அப்போது இந்த பக்குவம் அடைந்த ஆன்மாக்களுக்கு இப்போ நம்ம கருவிகளிலிருந்து தத்துவ கூட்டங்களிலிருந்து வேறான பொருள், அறிவு பொருள்னு இந்த ஆன்மா அறியுது. அப்போ அந்த பக்குவ நிலையை அறிந்து இந்த குருவானவர் என்ன செய்கிறாரு, திருமேனி தாங்கி ஞானத்தை உபதேசிக்க வருகிறார், உணர்த்த வருகிறார், ஞானத்தை உபதேசிக்க வருகிறார். அப்போ அப்படி குருவாய் வருவது சிவமே என உணர்வது தான் சிவரூபம். குருவாய் வருவது யாரு? சிவபெருமான் தான் என்று உணர்வது சிவரூபமாகும். இப்போ இது இங்கே சிவரூபத்தில் இங்கே ஆன்ம சுத்தி பார்க்கலாம். சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தி உடன் நிகழ்வதாகும். ஆன்மா விட வேண்டிய துன்பப் பொருளை விடுவதற்கும் பெற வேண்டிய இன்பப் பொருளை பற்றுவதற்குமான சாதனத்தை பெற்று சாதிக்குமாறு சாதிப்பது தான் ஆன்ம சுத்தி. சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தி உடன் நிகழும். அதாவது எந்த செயலையும்
திருவருட்செயலாகவே கண்டு தன் செயல் அற்று திருவருளில் அடங்கி நிற்றல் ஆன்மசுத்தி. திருவருளில் வகாரத்தில் அடங்கி நிற்பது. அவ்வாறு அருளோடு ஒன்றி நிற்பதால் யான் எனது என்னும் செருக்கு அது நீங்கும். ஆதலின் இந்நிலை ஆன்மசுத்தி எனப்படும். அதாவது நமக்கென்று ஒரு செயல் இல்லை, திருவருட்செயலாகவே கண்டு தன் செயலற்று திருவருளில் அடங்கி நிற்றல் ஆன்மசுத்தி. அவ்வாறு அருளோடு ஒன்றி நிற்பதால் யான் எனது எனும் செருக்காகிய மலம் நீங்கும். ஆதலின் இந்நிலை ஆன்மசுத்தி எனப்படும். அதாவது சிவமே என நிற்றல், தெளிய காண்டல் ஆன்மசுத்தி. ஆன்மா தன் இயல்புகளை தெளிவாக அறிந்தவுடன் தற்போதமாகிய மயக்கம் நீங்குகிறது. இதுவே ஆன்மசுத்தி. இது 9ஆம் நூற்பாவில் பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி அப்படின்னு மெய்கண்டார் சொல்லியிருக்கிறாங்க. பாசம் ஒருவ, அந்த தற்போதமாகிய மயக்கம் நீங்க தன்னிழலாம் பதி, அது என்பது ஆன்மசுத்தி எனப்படும். இப்போ நம்ம தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி பார்த்தோம். இப்போ இங்கே ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி பார்த்துருக்குறோம். அடுத்து சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். சிவரூபம் அது 8ஆம் நூற்பா பார்த்தோம். 8ஆம் நூற்பா சிவரூபம் பற்றியது தான். தம் முதல் குருவுமாய் சிவத்தின் பொது இயல்பு உண்மை இயல்புகளை நூல்களில் சொல்லியவாறு அறிந்து கொள்ளுதல் சிவரூபம். சிவத்தின் பொது இயல்பு உண்மை இயல்புகளை நூல்களில் சொல்லியவாறு அறிந்து கொள்ளுதல் சிவரூபம். அதாவது உடம்பு கருவிகளுமாகிய தத்துவ கூட்டங்கள் தானல்ல என்பதை உணர்ந்த பக்குவ நிலை அறிந்து குரு வந்து திருமேனி தாங்கி ஞானத்தை உபதேசிக்க வருவது. அவ்வாறு குருவாய் வருவது சிவமே என உணர்வது தான் சிவரூபம், சிவரூபமாகும். அடுத்து சிவ தரிசனம். இவ்வாறு நூல்களில் சொல்லியவற்றை தன் அறிவுக்கு பொருந்துமாறு ஆராய்தல் சிவ தரிசனம். யான் எனது என்பது அற்ற நிலையும் அதனால் எங்கும் சிவமாய் காணும் காட்சியும் உண்டாகும். நம்ம ஆன்ம சுத்தியில இதை பார்த்தோம். யான் எனது என்னும் செருக்கு அற்ற நிலைன்னு பார்த்தோம். அப்போ இங்கே சிவ தரிசனத்தில் யான் எனது என்பது அற்ற நிலையும் அதனால் எங்கும் சிவமாய் காணும் காட்சியும் உண்டாகும். எல்லாத்தையும் நம்ம சிவமாக பார்ப்போம். எங்கும் சிவமாய் காணும் காட்சியே சிவ தரிசனம். அது 9ஆம் நூற்பா தான். அதுவும் தன்னிழலாம் பதி. அங்கே வந்து ஆன்ம சுத்தியும் சிவ தரிசனம் உடன் நிகழ்ச்சி. அடுத்து சிவயோகம். இப்போ சிவ தரிசனம் வாய்த்ததும் பழைய பயிற்சியினால் யான் எனது என்ற தற்போதம் எழுதல் கூடும். அந்த மல வாசையினால் திரும்பவும் யான் எனது என்ற தற்போதம் எழுதல் கூடும். அப்போ அதை சிந்திக்கும் முறையில் அந்த பஞ்சாக்கரம் ஓதி அதனை அடக்கி தன் செயலற்று சிவனது அருளில் ஒன்று இருத்தல் சிவயோகம். அதாவது சிவயோகம் என்பது அது வகாரத்தை சக்தியை அறிந்து அதன் வழியாக சிவத்தை அறிதல் வேண்டும். அதாவது நம்ம வந்து சிவ தரிசனம் பண்ணணும் இல்லையா, அந்த தரிசனம் செய்த பொருளோடு ஒன்றுதல். தரிசனம் செய்த பொருளோடு ஒன்றுதல். சைவத்தில் யோகம் என்பது ஒன்றுதல். சக்தி பொருளால் சிவத்தின் வேறல்ல என்று அறிந்து ஒன்றுதல், அது சிவயோகம். இது 10ஆம் நூற்பால ஏகனாகி இறைபணி நிற்க
நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே. அப்போ ஏகனாகி நிற்றல் தான் சிவயோகம். அடுத்து சிவபோகம். சிவனது அருளில் ஒன்றி இருந்ததால், அதாவது ஏகனாகி ஒன்றி இருந்ததால் விளையும் சிவ ஆனந்தத்தில் உயிர் தான் என வேறு, அதாவது உயிர்னு ஒரு பொருள் இருக்குது வேறா அப்படின்னு தோன்றாதவாறு அழுந்தி நிற்றல். அதாவது பெருமானது உபகாரத்தை நினைந்து மீள மீள நினைந்து இருப்பது, அதுவே சிவயோகம். பெருமானது உபகாரத்தை மீள மீள நினைந்து சிவத்தில் அழுந்தி இருப்பதே சிவபோகம். சிவத்தை தெளிவாக அறியும் நிலையே சிவபோகம். சிவத்தை அறிந்து அழுந்துதல், அதுவே சிவபோகம். சிவயோகம் சிவபோகத்தில் தான் சென்று நிறைவு பெறும். அப்போ சிவபோகம் வரம்பிலா இன்பமாய் இருக்கும் சிவபோகத்தில். ஏன்னா பெருமான இடத்துல அழுந்தி இருக்கிறோம். அப்போ அங்கே பேரின்ப நிலை இருக்கும். இப்போ புதிதாய் மேலும் மேலும் அந்த இன்பம் விளைவதாக இருக்கும் சிவபோகத்தில். இது சிவஞான போதம் 11ஆம் நூற்பாவில் ஆசிரியர் சொல்கிறார், அயரா அன்பின் அரண்கடல் செலுமே என கூறுவார். அதாவது முக்தி நிலையில் நம்ம எவ்வளவு பணிவு அதிகமாக அவ்வளவு இன்பம் அதிகமாகும். இது புணரும் தோறும் புதிதாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெருமான்கிட்ட அழுந்த பணிவு கூட இன்பம் அதிகமாகும் அப்படின்னு சிவபோகத்தில் சொல்கிறாங்க. 11ஆவது நூற்பா ஐயரா அன்பின் அரண்கடல் செலுமே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த 10 நிலைகளையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓரளவுக்கு அடியனுக்கு பெருமான் உணர்த்தியதை நான் அடியன் சொல்லியிருக்கிறேன். இதில் 5 எழுத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்க்கலாம். இப்போ ஐயா சொன்னது தான் 5 எழுத்தில் தசகாரியம். இப்போ நம்ம ஐயா அது காலையில் சொன்னாங்க, மயில்ராஜ் ஐயா சொன்னாங்க. அதுதான் இப்போ கேவலத்தில் இருக்கிறோம். நம்ம முதல்ல கேவல நிலையில் இருக்கிறோம். அப்போ அங்கே என்ன இருக்குது? இப்போ நம்ம ஆன்மாவை யாங்கிற எழுத்து தான் ஆன்மாவை குறிப்பது. அப்போ யகாரம். இப்போ நம்ம அந்த எழுத்தில் தான் தசகாரியம் பார்க்க இருக்கிறோம். அதனால் யகாரம். அப்போ அங்கே ஆணவ மலம் இருக்குது. அப்போ அது மகாரம். மகாரம்னாலே ஆணவ மலம். அப்போ யகாரமும் மகாரத்தோடு இருப்பது. யகாரம் மகாரத்தோடு இருப்பது, அதான் கேவல நிலை. அங்கே என்ன எழுத்து இருக்கும்? ய ம. இந்த 2 எழுத்து இருக்கும், ய ம. கேவல நிலையில் ய ம மட்டும் இருக்கும், யகாரமும் மகாரமும் இருக்கும். அடுத்து இந்த இறைவன் மகாரத்திலிருந்து இந்த யாவை நீங்குவதற்காக நமக்கு செய்கிற உபகாரம் என்னென்னா இந்த உடம்பு கொடுப்பது. அப்போது அங்கே நகாரத்தை சேர்க்கிறாரு. முதல்ல கேவலத்தில் ய ம இந்த 2 எழுத்து இருந்தது. அடுத்து நகாரத்தை சேர்க்கிறாரு. அப்போ இங்கே இது சகல நிலை. சகல நிலையில் ய ந ம 3 எழுத்து இருக்கிறது. கேவல நிலையில் ய ம என்ற 2 எழுத்து. சகல நிலையில் இந்த உடம்பு கொடுக்குறாரு இல்லையா, நகாரத்தை சேர்க்கிறாரு. அப்போது ய ந ம இந்த 3 எழுத்து, அது சகல நிலை. அடுத்து நம்ம இந்த மீள பிறக்கிறோம். அப்போ இந்த பிறந்து இந்த யகாரம் என்ன செய்யுது? நகாரத்தை பற்றி அறிகிறது. அப்போ நகாரத்தில் இருந்து நீங்கணும் அப்படின்ட்டு வகாரத்தை சேர்கிறது. அப்போது அந்த வகாரத்தை சேரவும் இந்த மகாரம் நீங்குகிறது. அப்போ இங்கே என்ன எழுத்து இருக்கும்? வகாரத்தை சேர மகாரம் நீங்குகிறது. இப்போ இங்கே வகாரத்தை நம்ம சேர்றோம் இல்லையா, அதனால் மா இல்லை, மாக்கு பதில் வா இருக்கும். அப்போ இங்கே இல்லைம்மா, முதல்ல கேவல நிலையில் யா மா 2 எழுத்து மட்டும் இருக்கும். அடுத்து
பெருமான் வந்து மகாரத்தை நீக்குவதற்காக கொடுக்குறாரு, இந்த உடம்பு கொடுக்குறாரு. அப்போ மா இது சகல நிலையில் இருக்கிறோம், மா இருக்கிறோம். அப்புறம் அந்த நகாரத்தை நம்ம இந்த யகாரம் அறிந்து அதில் விடுபடுவதற்காக வகாரத்தை சேர்க்கிறோம், திருவருளில் சேரும். அப்போது நகாரம் படிப்படியாக வகாரம் ஆகிறது. இப்போது வகாரத்தை சேர சேர மகாரம் நீங்குகிறது. அப்போ இங்கே என்ன எழுத்து இருக்கும் அப்படின்னா யகாரம், வகாரம், சிகாரம், இந்த நம்ம 2 எழுத்தும் நீங்கிரும். அப்போ சி வ ய இந்த 3 எழுத்து தான் இருக்கும். இது சுத்த நிலையில் சி வ ய இந்த 3 எழுத்து தான் இருக்கும். அப்போது இந்த யகாரம் வந்து வகாரத்தில் அடங்குகிறது, யகாரம் வகாரத்தில் அடங்கிடுதுமா. அடுத்து அப்போ அந்த யா இருக்காது, சி வ என்ற 2 எழுத்து இருக்கும். அடுத்து ஆமாம், வகாரமும் சிகாரத்தில் அடங்கிடும். அப்போ சி மட்டும் இருக்கும், அது சிகாரம். பெரும் எழுத்து பேசா எழுத்து மகா மந்திரம் என்று சொல்கிறோம். அது நாயோட்டு மந்திரம்னு சொல்கிறோம் அந்த சி எழுத்தை. இதுதான் திருவருட்பயன் 91ல் ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்தில் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல் அப்படின்னு திருவருட்பயனில் சொல்கிறாரு உமாபதியார். இப்போ இங்கே சிகாரம் மட்டும் இருக்கிறது. அது நேற்று ஐயா கூட சொன்னாங்க, சங்கார காலத்தில் எல்லாம் ஒடுங்கின பிறகும் பெருமான் மட்டும் ஆடிக்கொண்டிருப்பார் அப்படின்னு. இப்போ இந்த 5 எழுத்தில் சொன்னது புரிஞ்சிச்சாமா? 5 எழுத்தில் தசகாரியம் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். தசகாரி சிவபிரகாசத்தில் 3ஆ சொல்லியிருக்கிறாங்க தசகாரியத்தை. பாசம் அது அகல ஞானம் பற்றல் தன் பணி. அவங்க வந்து எப்படி 3ஆ சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்ம தரிசனத்திலேயும் 6 சொல்லிடுறாங்கம்மா. அந்த தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி எல்லாம் சேர்த்தா தான் 6 வரும். 6 ஆமாம், ஆன்ம ரூபத்திலே வந்துடும். ஆமாம், ஆன்ம ரூபத்தில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம தரிசனம், தத்துவ சுத்தி தத்துவ சுத்தி சொல்லிட்டோம். ஆமாம், அந்த புக்கு இருக்கு. அடுத்து சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தி. இங்கே வந்து ஆன்ம லாபம் வந்து 1ஆ சொல்கிறாங்க. சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தி, சிவயோகம். ஒரு நிமிஷம். ஆமாம், சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தி, சிவயோகம், இந்த 3 நிகழுது. இந்த 3ஐயும் சொல்லியிருக்கிறாங்க. சிவபிரகாசத்தில் வந்து தசகாரியம் 3ஆ சொல்லியிருக்கிறாங்க. பாசம் அது அகல ஞானம் பற்றல் தான் பணி நீற்றல் அப்படின்னு 3ஆ சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பஞ்சாக்கர பகரோடையில் 5ஆ சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவத்தையில் அந்த 5 அவத்தையில் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சுத்த நிலையில் தசகாரியம் நடக்கிறதுனால இது சுத்த அவத்தையில் வச்சு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு 5 அவத்தை வந்து சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம்னு சொல்லுவோம். இப்போ இங்கே சுத்த நிலையில் சொல்கிறதுனால நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம்னு சொல்கிறோம். இந்த 5ஆ சொல்கிறோம். இதைத்தான் நம்ம பஞ்சாக்கர பகரோடையில் 5 அவத்தையில் வைத்து சொல்வது. அதாவது இங்கே வந்து சுளுத்தி, அங்கே வந்து ஒரு செயலும் இல்லை, அதனால் அதை விட்டுருவோம். 4 நிலைகளில் சொல்லுவாங்க, 4 அவத்தைகளில் வச்சு சொல்லுவாங்க. அதாவது நின்மல சாக்கிரத்தில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவம் சுத்தி, ஆன்ம ரூபம் 4. நின்மல சொப்பனத்தில்
அங்கே ஆன்ம தரிசனம், அதாவது சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம் உடன் நிகழ்ச்சி. அதனால் அங்கே 2. நின்மல துரியம், ஆன்ம சுத்தி, சிவ தரிசனம், சிவ யோகம் அங்கே 3 சொல்லியிருக்கிறாங்க. நின்மல துரியாதீதம், சிவபோகம் அது 1. அதனால் இங்கே முதல்ல அதாவது 5 அவத்தையில் சொல்லியிருக்கிறாங்க தசகாரியத்தை. அதை சுளுத்தியில் ஒரு செயலும் இல்லைன்னு அதை நீக்கிட்டாங்க. அடுத்து 4 நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். இந்த 4 நிலைகளில் நின்மல சாக்கிரத்தில் 4 சொல்லியிருக்கிறாங்க. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம் 4 சொல்லிட்டாங்க. நின்மல சொப்பனத்தில் 2 சொல்லியிருக்கிறாங்க. சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம் உடன் நிகழ்ச்சி அப்படின்னு 2 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நின்மல துரியம், அதில் ஆன்ம சுத்தி, சிவ தரிசனம், சிவ யோகம் அப்படின்னு 3 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நின்மல துரியாதீதம், அதில் சிவபோகம் அது 1 மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 10 சொல்லியிருக்கிறாங்க. 5 அவத்தையில் பஞ்சாக்கர பகரோடையில் இந்த தசகாரியத்தை 10 நிலைகளை சொல்லியிருக்கிறாங்க. இவ்வாறு உண்மை நெறி விளக்கத்தில் 7 சொல்லியிருக்கிறாங்க தசகாரியத்தை. அதாவது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி 6ஐயும் 6 சொல்லிட்டு இந்த சிவத்தை பற்றியதை எல்லாம் அந்த 4 நிலைகளை 1 சொல்லிட்டாங்க ஆன்ம லாபம்னு. அதனால் அங்கே 7 சொல்லியிருக்கிறாங்க தசகாரியத்தை. உண்மை நெறி விளக்கம் நூலில் தசகாரியம் 10 நிலைகளை 7 சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிவத்தை பற்றியதை மட்டும் அந்த 4 நிலைகளை 1 சொல்லிட்டாங்க. அதனால் உண்மை நெறி விளக்கம் தசகாரியத்தை 7 சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தசகாரியம் ஓரளவு சிந்திச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சிவையா அப்போது இந்த ஒன்று மட்டும் சொல்லிடுறையா. அதாவது இந்த ஆன்மாக்கள் நம்ம இந்த உடம்பை பெற்றதன் நோக்கம், நம்ம கேவல நிலையில் இருந்தோம். அப்புறம் நம்மளுக்கு இந்த சகல நிலைக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கிறாரு பெருமான். அப்போ நம்ம இந்த உடம்பு ஏகதேச உடம்பு, ஏகதேச பொருள்களை தான் அறியுது அப்படின்ட்டு இருக்கிறோம். நம்ம திருவருளை அறிய முடியவில்லை, உணர முடியவில்லை அப்படின்னு நம்ம அந்த கருவிகள் இல்லை, உணர முடியவில்லை அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அதாவது படிமுறையில் தான் இந்த ஆன்மா உணரும். அதனால் நமக்கு பெருமான் படிமுறையில் உணர்த்துறாரு. அப்போது இந்த உடம்பை கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த உடம்பை பெற்றதன் நோக்கம் ஈசன்பால் பக்தி செய்து ஞானம் பெறுவதே. நம்ம சிவஞானத்தால் தான் சிவத்தை அறிய முடியும். அப்போ அந்த ஞானத்தை பெருமான் ஞானம் கொடுக்க மாட்டார், வழி தான் காட்டுவார். அப்போ நம்ம முயற்சி செய்யணும். அப்போ அது என்ன செய்யணும், ஈசன்பால் பக்தி செய்து ஞானம் பெறுவதே நமக்கு வீடு பெற்றினை தகுதியை தரும். அப்போ நம்ம முதல்ல முக்திக்கு வாயில் ஞானம். அப்போ ஞானத்திற்கு தகுதி தவம் செய்யணும், தவத்தை முற்றுவிக்கணும், உண்மை சரியை கிரியை யோகம்லாம் செய்யணும். இப்போ நம்ம அதை தவத்தை முற்றுவிக்கணும்னா நம்ம அதை பல பிறவிகளில் செய்த தவத்தால் தான் ஆகும். அப்போ அந்த தவத்தினால தான் நம்ம தவம் செய்த பலன் தான் நம்ம இந்த சிவபிராச நூலை சிந்திக்க வந்திருக்கிறோம். இங்கே நம்ம இப்போ ஞான செய்திகள் எல்லாம் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை வேலைகள் இடையூறுகள் இருந்தாலும் நம்ம இந்த அடியார் பெருமக்கள் இந்த நூலை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த உடம்பை கொண்டு முயற்சி செய்ய வேணும். சிவத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். அப்போது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, அதாவது சிவ புண்ணிய செயல்களை நம்ம செய்யணும். அதாவது இது ஒன்று தான் நமக்கு சிவத்தை அடைவதற்கு வழி. இப்போ நம்ம வினைகள் அதிகமாக செய்திருக்கிறோம், அது துன்பமாக வந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம வினைகள் ஏற்கனவே அதிகமாக செஞ்சுருக்கிறோம். அப்போ அதற்கு துன்பம் வந்து கொண்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு நாளும் அந்த துன்பத்தை நம்மளால் அடைக்கவே முடியாது. அந்த துன்பத்தை அடைப்பதற்கு நம்ம முயற்சியும் செய்யக்கூடாது. அது நம்மால் ஆகக்கூடிய காரியம் அல்ல அப்படின்னு நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்ம உயிரை
அதாவது உயிரை நோக்கி அந்த உயிர் உய்வடைவதற்கு பெருமானை வழிபட வேண்டும். அது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியது. அவன் என்ன செய்தாலும் செய்யட்டும், பெருமானே நீ என்ன செய்தாலும் செய், நான் உன்னை இடைவிடாது வழிபாடு செய்து கொண்டிருப்பேன், அதற்கு முயற்சி செய்வேன் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அதாவது நம்ம இனிமே சிவபெருமானை வழிபாடு செய்வது ஒன்று தான் நாம் உய்வதற்கு வழி. அதனால் வழிபாடு ஒன்று மட்டும்தான் நம்ம செய்யணும், அதுதான் முக்தி அடைவதற்கு வழி. அப்போ நம்ம செய்ய வேண்டியது வழிபாடு மட்டும்தான். அதுதான் நமக்கு நிரந்தரமான பலனை தரும். மற்றவற்றிலெல்லாம் நம்ம மனத்தை செலுத்தினாலும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம அந்த துன்பத்தையெல்லாம் தடுக்க நம்மால் முடியாது. அப்போ பெருமானை நோக்கி வழிபாடு மட்டும்தான் நாம் செய்ய வேண்டியது. அப்போ பெருமானின் திருவடியை நாம் பெறுவதற்கு தான் முயல வேண்டும். நமக்கு இதை தவிர வேறு சிந்தனை இருக்கக்கூடாது. இதுதான் நமது குறிக்கோளாக இருக்கணும். அப்போது நம்ம அதுக்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ வழிபாடை சரியான முறையில் செய்து வரணும். அப்போ தொடர்ந்து நம்ம சரியான முறையில் வழிபாடுகளை நம்ம செஞ்சு வந்தோம்னா அதுக்கடுத்து நம்ம தடுக்கவே முடியாது. நம்ம தொடர்ந்து அதை செய்வோம். அப்போ தூங்குறப்பவும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் நம்ம பெருமானுடைய நினைப்பாக தான் இருப்போம். அதுவே நமக்கு பழக்கத்துக்கு வந்து விடும். அப்போ எப்பொழுதும் பெருமானை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ நம்ம இந்த பிறவியில் பிறந்துட்டோமே, இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ செஞ்சுருக்குறோமே அப்படின்லாம் நம்ம நினச்சி கவலைப்பட வேண்டியதே இல்லை. பெருமானை வழிபாடு பண்ணுவது மட்டும்தான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். மற்ற நினைப்பெல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும். அந்த பெருமான் நினைப்பு அதையே நினைத்து கொண்டிருந்தால் நம்ம அதுதான் வீடு பெயர்க்கு நம்மளை அழைத்து செல்லும். இப்போ எப்பயும் பெருமானையே சிந்தித்து கொண்டிருந்தால் அப்போ நமக்கு என்னம்மா துன்பம் வராது, நம்ம வினை செய்ய மாட்டோம். இப்போ பெருமானை நினைத்து கொண்டே தானே இருப்போம். அப்போ பெருமான் அவர் வேறு வழியே இல்லை, அவர் நமக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. பெருமானை நினைத்து பெருமானை வழிபடுவது ஒன்று மட்டும்தான் நாம் செய்யக்கூடியது. எனவே அந்த பெருமான் இப்போது நம்ம சிவத்தையே நினைந்து கொண்டிருந்தால் வினை நம்மை தாக்காது. அப்போது அந்த நம்ம அடுத்து அந்த கூற முடியாத அதிசயம் அந்த சிவத்தை நாம் சார்வதற்கு இதுவே வழி. சிவை பூசை ஒன்றே நமக்கு வழி. இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு சிவ பூசை ஒன்றே வழி என்று கூறி அடியேன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். வாய்ப்பு கொடுத்த திருச்சிற்றம்பலம் உடையான் திருச்சபையை வணங்கிக் கொள்கிறேன். அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கிறேன்.